ஸோ இந்த மாதிரி தொண்டை வலியை வந்து சரி செய்யறதுக்கு பூண்டு தேனை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பூண்டு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஃபங்கல், அதே மாதிரி ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல். ஸோ இந்த பூண்டை வந்து நம்ம சாறு எடுத்து தேன் கலந்து அதை வந்து வெதுவெதுப்பான வெந்நீரோட கலந்து தொண்டை பகுதி வரைக்கும் நனைகிற மாதிரி நம்ம வந்து கொப்பளிச்சுக்கலாம், இல்லை அதை அப்படியே நம்ம வந்து விழுங்கிடலாம். ஸோ இந்த பூண்டு தேன் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, பூண்டு வந்து அதை தோலோட சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து பல்சரில் போட்டு நம்ம வந்து அதை அரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு துணியில வந்து அதை பரப்பி அதை வந்து நம்ம தணல்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை நம்ம பிழியும் பொழுது அந்த பூண்டோட சாறு வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி இல்லைன்னா 2 மடங்கு நம்ம தேன் கலந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடிய அந்த பூண்டு தேன் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு 1 டம்ளர் அளவு வெதுவெதுப்பான வெந்நீரோட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அதை தொண்டை பகுதி வரைக்கும் நனைகிற மாதிரி நம்ம வந்து காகிள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கொப்பளிக்கும் பொழுது அந்த தொண்டை பகுதியில் உண்டாகக்கூடிய வலி வந்து சரியாகும். கூடவே கல்லுப்பும் சேர்த்து வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம சிற்றத்தை வந்து தேன் கலந்து வந்து எடுத்துக்கலாம். சிற்றத்தையோட பொடி மாதிரி வந்து நம்ம வாங்கிட்டு ஸோ அதை வந்து நம்ம தேன் கலந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா சிற்றத்தை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட வந்து தேன் கலந்து எடுத்துக்கும் போது அந்த தொண்டை பகுதியில் உண்டாகக்கூடிய வலி வந்து சரி செய்யும். அதே மாதிரி அந்த கிருமிகளையும் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு இருக்கு.